தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களினுடைய நிலை என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்து பின்னர் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டு தமிழக மக்களிடம் பேராதரவு பெற்ற திட்டங்களில் ஒன்று அம்மா உணவகம். இங்கு காலையில் இட்லி 1 ரூபாய்க்கும், மதிய உணவாக சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் கூலி தொழிலாளிகள் பெருமளவில் பயனடைந்து வருகின்றனர். எங்கள் அக்கா பையன் இருக்கான், அவனுக்கு 4 நாளாக சுகமில்லை, காய்ச்சல். அதனால் நாங்கள் அங்கே வந்து இருக்கிறோம். இங்கே வந்து சாப்பாடு வசதியெல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வர முடியாது. இந்த அம்மா உணவகம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. நாங்கள் இப்போ பிள்ளைகள் அங்கே வச்சுருக்கனால இந்த சாப்பாடை நாங்கள் இதில் 5 ரூபா கொடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் 10 அம்மா உணவகங்கள் செயல்படுகின்றன. இந்த உணவகங்கள் மூலமாக நாள் ஒன்றுக்கு சுமார் 7000 பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் முதல்வரின் மறைவுக்கு பின்னால் இந்த திட்டம் பொதுமக்களின் தேவைக்கேற்ப இன்னும் மேம்படுத்தப்படவில்லை. பொதுமக்களின் தேவைக்கேற்ப சில இடங்களில் அதிகமான தேவைகளும், சில இடங்களில் தேவைகள் குறைவாகவும் உள்ளது. ஏழை மக்களுக்கு அதே மக்களுக்கு உதவியாக இருக்குது. வெளியே சாப்பாடு 50 ரூபா 60 ரூபா ஆக சாப்பாடு 70 ரூபா ஆகுன்னு வைங்களேன். இது 5 ரூபா 3 ரூபா சாப்பாடு வயிறு நிறைஞ்சிருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. எல்லா மக்களும் உதவியாக இருக்குது. இதே நீடிக்கணும், மக்களுக்கு உதவி செய்யணும். ஆமாம். ஆனால் மிக குறைந்த அளவு நேரம் மட்டுமே இந்த உணவகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் சில இடத்தில் உள்ள அம்மா உணவகங்கள் சீக்கிரமாகவே உணவு விற்று போய்விடுவதால் சாப்பிட வருபவர்கள் சாப்பிட முடியாமல் திரும்பிச் செல்லும் நிலையும் உள்ளது. மேலும் குடித்தண்ணீர் மற்றும் கை கழுவுவதற்கான வாஷ்பேசின் உள்ளிட்டவற்றில் பராமரிப்பு இல்லாத நிலை உள்ளது. அதேபோல் திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல்வர் ஜெயலலிதா மறைந்து விட்டதால் இந்த திட்டம் எந்த அளவு முக்கியத்துவம் வழங்கப்படும், தொடர்ந்து செயல்படுத்தப்படுமா இல்லை நிறுத்தப்படுமா என்ற கேள்விக்குறியும் பொதுமக்கள் மனதில் சிறிது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு டைமிங் வச்சிருக்கிறாங்க, அந்த டைமிங்குள்ளே இங்கே இவ்வளவுதாங்கிற மாதிரி இருக்குது. அது இந்த அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களில் வந்து கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுனா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பயனடைவாங்க மக்கள். அது மாதிரி பராமரிப்பு பணியும் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. சில இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே இப்போ விற்பனை இல்லாமல் இருக்குது. சில இடம் தேவையாக இருக்குது, அங்கே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்குது. அம்மா உணவகங்களின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் மற்றும் உணவகங்களின் பராமரிப்பு மற்றும் மேம்பாடு பற்றிய தகவல்களை மாநகராட்சி நிர்வாகத்தில் தருவதற்கு முன்வரவில்லை. இசக்கி ராஜா, நியூஸ் 7 தமிழ், தூத்துக்குடி.